இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு வந்து ஜெயிச்சிருக்குல்ல இந்த படம், அதனால் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். பட்டு வந்து இவங்க தப்பாக பண்ணலை, நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அற்புதமான ஒரு படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்றைக்கி சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்து இந்த பொலிட்டிக்கல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அது ஒரு காமெடியாக யாரையும் காயப்படுத்தாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஆச்சரியத்தோடு தான் படம் பார்க்க வந்தேன், எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நமக்கு அதில் டார்க் காமெடி இருந்துச்சு, இதில் டார்க் காமெடியும் இருக்குது, ப்ளஸ் டைலாக் காமெடியும் இருக்குது. அதனால் அது ஒர்க் அவுட் இருக்குது சார், ஒர்க் அவுட் இருக்குது. இது ஆக்சுவலி சிவா ஸ்டைல் தான் இல்லைங்களா, அவர் அந்த சட்டிலாக ஒன்று பண்ணுவார். நம்ம அதை வந்து பார்த்துருக்க அவரோட பழைய முந்தின படம். அது அவர் சூதுகமில் போட்டது ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு எனக்கு. சூதுகம்னா நம்ம என்ன ஒரு காமெடி ஃபன் அந்த இது எதிர்பார்ப்போம்ல. இப்போ பார்ட் 1 அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலனாலும் இது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சீக்குவலாக கொஞ்சம் கனெக்ட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாட்டுலாம் நல்லா இருக்குது, மேக்கிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் காமெடிஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ. கருணாகரன் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்கு, அற்புதமாக பண்ணியிருக்காங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்கில் ஒரு மெசேஜும் நல்ல விஷயமாக கொடுக்குறாங்க. அற்புதமாக ஒரு படம். சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பில் அடுத்த லெவலில் காட்டியிருக்காரு படத்தில். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி படத்தில் அவர் நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆமாம் சார், அவர் தான் அந்த கதை இந்த அந்த பிரச்சனையெல்லாம் அவரை சுற்றி தானே வந்து நமக்கு ஆகுது. ஸோ அதனால் அவர் மெயினாக போட்டு பண்ணியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அதே அந்த விஜய் சேதுபதி கூட இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு அழகான பொண்ணை போட்டிருக்காங்க. அவர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. எல்லாம் அதான் சொன்னேன், எல்லாம் ஒரு கேரக்டர். ராதாரவியன்லேருந்து ஒரு சந்திரசேகர்லேருந்து எல்லா கேரக்டர், எம்எஸ் பாஸ்கர்லேருந்து அனைத்து பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பொதுவாக இன்றைக்கி உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த எலெக்ஷனை பற்றி தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து இது ஈஸியாக கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும். ஸோ அதை வந்து காயப்படுத்தாமல் இதுதான் இன்றைக்கி சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இருக்குது. இல்லை, இது அப்படியே ஒரு இந்த கண்டினியூஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க சார். அந்த கதை இந்த விட்ட இடத்துல வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. அது நம்ம அதுதான் சார் மெயினாக வந்து சொல்லணும். அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்க்கணும். அவர் எனக்கு அந்த அறிஞர் அண்ணா இருப்பார் இல்லைங்களா, அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு. கண்டென்ட்னா ஒரு இது வந்து புதுசாக இருக்குது, அது அந்த ஐடியா தர மாதிரியும் இருக்குது. அதாவது காசை வந்து ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இவங்க அந்த கேம்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம். இல்லை, அங்கே டார்க் காமெடி, இங்கே வந்துட்டு டார்க் காமெடி கிடையாது, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தான் போவோம். சிவாக்கு அவருக்கு அதுதான் அவரோட ஒன்லைன் பஞ்சு அந்த மாதிரி இதெல்லாம் இவர் பாணியில் பண்ணியிருக்காரு. நீங்கள் அவர் விஜய் சேதுபதி பண்ண மாதிரி இருக்காது, இது சிவாவோட ஸ்டைலில் இருக்கும். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.